பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை மத்தேயு 9:28 பைபிள்ல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அதாவது நம்ம எல்லாரும் என்ன செய்றோம் அப்படின்னா ஜெபிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஜெபத்துல விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் என் இயேசு வல்லமையுள்ளவர்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கணும். நான் கேட்கிற காரியத்தை நிறைவேற்ற என் இயேசு வல்லமையுள்ளவர். நான் ஜெபிக்கிற காரியத்தை செவி கொடுத்து அப்படியே நிறைவேற்ற என் இயேசு வல்லமையுள்ளவர்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சாதான் இந்த மகிமையை காண முடியும். இந்த இங்க 2 விதமான குருடர்கள் இயேசுக்கு பின்னாடியே வர்றாங்க, கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. அப்படி இருக்க தருவாயில தான் இயேசு கூப்பிட்டு கேட்கிறாரு, எனக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எதுக்கு? உங்களை சுகப்படுத்துவதற்கு எனக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களான்னு அவர் கேட்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அந்த இடத்துல அந்த மனுஷங்க சொல்றாங்க, ஆம் ஆண்டவரே நாங்க நம்புறோம், உமக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி நம்புறோம். அதன்படியாக தான் அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய விடுதலை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த விடுதலை சும்மா ஒண்ணும் கிடைக்கல. அந்த 3 வாலிப பசங்களும் தேவன் வல்லமை உள்ளவர்னு சொல்லி நம்பிதான் அந்த எரிகிற அக்கினி சூளைக்குள்ள போறாங்க. அந்த அக்கினி சூளைக்குள்ள போகும்போது அவங்க நம்பின நம்பிக்கை வீண் போகல, அப்படியே ஆகுது. அவங்க வெளியில திரும்பி வரும்போது அவங்க மேல ஒரு சேதம் அடையாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். இன்னைக்கு நம்மளை சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கதான் செய்யும் பிரியமான ஜனமே. ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது, ரொம்ப உடனே ஐயோன்னு சொல்லி புலம்பவோ அழுகவோ கூடவே கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம், தேவ சமூகத்துல அதிகமா விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. என்ன கேட்டாலும் விசுவாசமா இயேசு வல்லமை உள்ளவர்னு சொல்லி நம்பிக்கையா கேளுங்க. நீங்க கேட்கிற காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் கிருபையும் கொடுத்து பலப்படுத்துவார். இந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.